அதிகாலையிலே ஒரு புது கிருபையோட ஆண்டவர் வர்றாரு. 5 மணிக்கெல்லாம் நீங்க எந்திரிச்சிருவீங்கன்னு அந்த தூதன் ரெடியா என்ன செஞ்சிருக்கான், வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க 5 மணிக்கு அலாரத்தை டிங்குன்னு ஆஃப் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டீங்க, படுத்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப எந்திப்போண்டு திரும்ப முழிச்சு பார்த்தா மணி 6. அப்ப அந்த தூதன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அந்த அதிகாலைங்கிற அந்த டைம் முடிஞ்ச உடனே he will go, அவன் போயிடுவான். எப்படினாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்போ போய் பார்ப்போம், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணனே, நீங்க ஏன் எனக்கு தரல அப்படின்னா ஆண்டவர் தடவிட்டே சொல்லுவார், மகனே மகளே நீ கேட்டதுனால உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், கேப்ரியல்கிட்ட கொடுத்து விட்டேன். ஆனா நீ அன்னைக்கு ஆப்சென்ட், நீ ஆவியில அன்னைக்கு ட்ரையா இருந்த, அன்னைக்கு you are not ready to receive my blessing. திரும்ப கொண்டு வந்துட்டான். இப்போ அது பரலோகத்தில் நமக்கு தேவையா, அதை நம்ம அனுபவிக்க முடியுமா? முடியாது. தேவ பிள்ளைகளை இதுதான் முக்கியம். ரொம்ப உங்க வாழ்க்கையில உலர்ந்து போகும் தன்மைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது.